வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுசரகுமார் கிருஷாந்த் ராஜ். මේ තියසාතනේ කරපු මේ වැඩේට බොහොම අවංක ස්තුතියි අපෙන් පුද කරනවා. බොරාල මුළු ගමටම වතුර දෙන්න පුළුවන් මේකෙන්. මුළු ගම්මානයටම වතුර නැතුව හිටියේ. ඒ නිසා මේ මහත්තුරුන්ට ඉතාම පින් සිද්ධ වෙන වැඩක්. ඇත්තටම මට දරා ගන්න බැරි සතුටක් මට දැන් කතා කරන්නත් බෑ. ඔබලා ඉන්ටර්නෙට් මම ආයෙත් මේව කරනවා. பல வருடங்களாக நீருக்காக காத்திருந்த மக்கள் இன்று இவ்வாறு மகிழ்ச்சியுடன் உள்ளனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் போது பொரால கிராமத்தில் நமது கேமராவில் பதிவான காட்சியே அது தொடர்பான தகவல்களுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்சியின் யாப்பிற்கு எதிராக செயற்பட்டால் கட்சியின் உறுப்புரிமை இல்லாமல் போகும் என துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல். பலப்பெற்றிய கடலில் காணாமல் போன மூவரின் சடலங்கள் மீட்பு. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் அதிகாரியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் MR லத்தீப் நியமனம். கண்டி எசல பெருகிறவின் நிறைவு நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. ஸ்ரீ தலதா மாளிகை பெரஹரா நிகழ்வில் நீர்வட்டு சம்பிரதாயம் கட்டம்பே பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றது. விஷ்ணு ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமையின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் இன்று பகல் பெரஹரா வீதியுலா வந்ததுடன் தியவர்ண நிலைமை பிரதீப் திலங்கதால பெரஹராவின் பத்திரத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். அதனைத் தொடர்ந்து கண்டி ஜனாதிபதி மாளிகையில் நிறைவு நிகழ்வு இடம்பெற்றது. கண்டி அசல பெரஹராவுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் மேல்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. நான் ஜனாதிபதியா இருந்தால் நான் உங்களுக்கு அந்த திகதியை நான் கொடுப்பேன். நான் ஜனாதிபதி இல்லையே, நான் பிரதமரும் இல்லை. சட்டப்பூர்வமாக எங்களுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதியின் மூலமாக நான் இதை விடுவித்துக் கொடுத்தேன். 23ஆம் தேதி நான் அதுக்கு முன்பு நான் ஜனாதிபதியோடு கதைத்து, ஜனாதிபதி காரியாலயத்தோடு கதைத்து இதுக்கு ஒரு முடிவை நான் கிடைப்பதற்காக நான் செய்ய வேண்டிய செயற்பாடுகளை செய்து வருவேன். வீட்டு திட்டம் செய்வதற்காக நான் முன்வந்தேன். 65,000 வீடு செய்வதற்கு. அப்ப நீங்கள் உங்களுடைய அரசியல்வாதிகள் சொன்னார்கள் அந்த வீடை கட்ட வேண்டாம் என்று. அது எந்த பிரச்சனை இல்லை. செய்ய வேண்டிய கடமை நான் செய்யும் பொழுது அரசியல்வாதிகள் சொல்றாங்க அது வீடை கட்ட வேண்டாம் என்று. இந்த ஒரு வருஷம் நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருப்பேன். எனக்கு வீடு கட்ட விட இல்லை. நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்வேன். அவ்வளவுதான். எனக்கு எதிர்ப்பு இருந்தாலும் நான் செய்வேன். புத்தளத்தில் இருந்தவங்க மன்னாரில் இருக்கிறாங்க. சில ஆட்கள் 2 பேர்லையும் இருக்கிறாங்க. மன்னார்லையும் இருக்கிறாங்க, புத்தளத்திலும் இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு ஒரு முடிவு காணணும். மன்னாருக்கு வரண்டா மன்னாருக்கு இருக்கணும், புத்தளத்தில் இருக்கா புத்தளத்தில் இருக்கணும். அந்த மாதிரி சில முடிவுகளை எடுப்பதற்குத்தான் இந்த குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் கூறிய போல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் தான் நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். ஒரு மாசத்துக்குள்ள அந்த இன்கொயரி நடக்கும். அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்து உங்களுடைய அத்தாட்சியின்படி அதுவே நடக்கும். பரவிப்பாஞ்சான் மக்களுடனான கலந்துரையாடலை அடுத்து மேற்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. 1500 ஏக்கர் காணிக்கு நான் கேபினட் மினிஸ்டர்ஸுக்கு நான் காகிதம் எழுதி போட்டிருக்கேன். 1500 ஏக்கர் உடனடியாக நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கைக்கு ஏற்ற விதத்திலே ராணுவம் அந்த கோரிக்கைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றன. மற்றும் இப்பொழுது ஒரு 3500 ஏக்கர் காணி விடுவித்திருக்கின்றது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. இன்னும் ஒரு 500 ஏக்கர் கிளிநொச்சியிலே விடுவிப்பதாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது இன்னும் நடைமுறையிலே ஏற்படவில்லை. நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் மாதாவ சீலாரோடு 15 நாட்களுக்குள் இந்த முடிவு எட்டப்படும் சொல்லி. நீங்கள் இன்றைய தினம் மக்களுடைய சந்திப்பை மிக விரைவில் எதிர்பார்க்க குறிப்பிட்ட காலம் சொல்லப்படும். எதிர்கட்சி தலைவர் அப்படி கூறியிருந்தால் அவர் சரியா இருக்கலாம். அதை பற்றி இதுல நான் தர்க்கம் பேச வரவில்லை. அவர் அப்படி கூறினால் அதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். 15 நாளுக்குள்ள அது விவரமாக கிடைக்காட்டி அதை அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு உண்மையாக ஒரு திகதியை கொடுக்க முடியாது. நான் மிகவும் விரைவாக நடக்கும்.
கிளிநொச்சி பரவிபாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்து பொதுமக்களின் காணிகளில் சுமார் 4 ஏக்கர் காணியை அவற்றின் உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அண்மையில் கிளிநொச்சி பிரதேசத்திற்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது ராணுவ பிரதம அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த காணியை விடுவிப்பதற்கு தீர்மானித்ததாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பரவிபாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் வசமிருந்த 4 ஏக்கர் காணியை அவற்றின் சட்ட ரீதியான உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்காக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு கடந்த 15ஆம் தேதி பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. கரைச்சி பிரதேச செயலக பிரிவின் பரவிபாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் பொறுப்பில் இருந்த காணிகளில் சுமார் 25 ஏக்கர் காணிகள் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரை விடுவிக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண அமைச்சர்கள் 3 மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டு விசாரிப்பதற்கான தீர்மானம் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டமை மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்துள்ளது. அனைத்தையும் இழந்த மக்கள் தமக்கு சேவை செய்வார்கள் என்ற எண்ணத்தில் தெரிவு செய்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்யாது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தம் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை அமைச்சு பதவிகளில் இருந்து விலகியிருப்பதே ஒழுக்கமான அரசியல் பண்பென அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மானம் வீரமுள்ள அநீதிகளை தட்டி கேட்கும் தீரர்கள் என தம்மை கூறிக்கொண்டு பதவி மீதான ஆசையால் ஒட்டிக்கொண்டிருப்பது நகைப்புக்குரியது என வி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். வாக்களித்த மக்கள் உடல் உறுப்புகளை இழந்து சக்கர நாட்காலிகளையும் ஊன்றுகோள்களையும் பாவித்து அலைந்து திரியும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகன கொள்வனவுக்காக 1 கோடி ரூபாய் கடன் கொடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது. வெறுமனே வீர வசனங்களும் வெற்றி கோஷங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவதிலேயே காலத்தை கழிக்காமல் இவ்வாறான செயல்களை செய்வதற்கு இவர்கள் முன்வர வேண்டும் எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கும் நிதியின் ஒரு பகுதியை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பயன்படுத்தலாம் என வி ஆனந்தசங்கரி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வடமாகாண சபை அமர்வின் போது வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 28 டிபார்ட்மெண்ட்களில் 2162 விதமான கொடுப்பனவுகளுக்கு அதனுடைய முழு வேல்யூம் 674,435,063 ரூபாவுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் அதனுடைய பில்லுகளா ரிசீட்களா அந்த கொடுப்பனவுகளுக்குரிய என்ஜினியருடைய சர்டிபிகேட்டா அல்லது அது தொடர்பான சகல விடயங்களும் எந்தவித 2014 audit report வருமானத்துடைய you want the heading report of the Auditor General on the financial statement of the Northern Provincial Council for the year ended 31st December 2014. So இதைத்தான் நான் இந்த சபையிலே கௌரவ முதலமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு பலமுறை எடுத்து கூறியிருக்கின்றேன். பலமுறைகளும் பேணப்படாமல் 25 கட்டிடங்கள் வடமாகாண சபைக்காக 2011 14ஆம் ஆண்டு வரை வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கு. இது நான் ஏற்கனவே இங்கு நான் சொன்ன விடயங்களுக்குரிய ஆதாரத்தை தான் நான் இங்கு மீண்டும் அறிவித்தனுடைய புதிய விடயங்கள் எதையும் நான் இங்கிருந்து கொன்றவில்லை. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 1,60,000 குடும்பங்கள் தற்போதைக்கு மீள்குடியேற்றப்பட்டுள்ளன. 15,000க்கும் குறைவானவர்களையே மீள்குடியேற்ற வேண்டியுள்ளது. அதிலும் யாழ் மாவட்டத்திலேயே அதிகமானோர் உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காணப்படும் இடங்களின் பற்றாக்குறை அதற்கான காரணமாகும். தற்காலிக முகாம்களில் வசிக்கும் 50 மீதமானவர்களிடம் காணிக்கான உரிமம் காணப்படவில்லை. காணிக்கான உறுத்துடையவர்களை அவர்களின் இடங்களில் மீள்குடியேற்றுவதுடன் காணி கிடைக்காதவர்களுக்கும் காணியற்றவர்களுக்கும் காணியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் செயற்பட வேண்டியுள்ளது. ඉඩම් නොලැබුණු කවදාවත් ඉඩමක් නොතිබුණු අයටත් ඉඩම් ලබා දෙන්න රජය කටයුතු කරන්න වෙලා තියෙනවා. தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரசகர்ம மொழிகள் அமைச்சினால் காலை போதல பகுதியில் நடமாடும் சேவை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் மனோ கணேசன் தலைமையில் போதல பிரதேச செயலகத்தில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது. மொழி பிரச்சனைக்கு தீர்வை பெற முடியுமாயின் தேசிய பிரச்சனை என கூறப்படும் பிரச்சனை 151% தீர்க்க முடியும். தேசிய பிரச்சனை என பெரிதாக பேசுகின்றனர். விக்னேஸ்வரன், சம்பந்தன் ஆகியோர் பேசுகின்றனர். மஹிந்த ராஜபக்ச பேசுகின்றார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறிக்கொள்பவர்கள் பேசுகின்றனர். பாத யாத்திரை செல்கின்றனர். தேசிய பிரச்சனையை பாரியதொன்றாக காட்டி தெற்கு மக்களையும் வடக்கு மக்களையும் தூண்டிவிட்டு அரசியல் லாபம் பெறுவதற்காக இந்த நல்லாட்சி பயணத்தை தடுப்பதற்கு தேவை ஏற்பட்டுள்ளது. அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. பாருங்கள், வெட்கம். தேசிய பிரச்சனை தொடர்பில் ஜெனீவா, புதுடெல்லி, சென்னை, வாஷிங்டனில் பேசுகின்றனர். இதனை நான் விரும்பவில்லை. இந்த தேசிய பிரச்சனை உலக பிரச்சனை, வெளியில் செல்வதை நான் விரும்பவில்லை.
காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை கொழும்பில் ஸ்தாபிக்க வேண்டாம் என வலியுறுத்தி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தியில் இன்று முற்பகல் 10:30 அளவில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை கிளிநொச்சி அல்லது முல்லைத்தீவில் ஸ்தாபிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காணாமல் போன அலுவலகம் திறக்கிறது ஒன்றில் முல்லைத்தீவில் அல்லது கிளிநொச்சியில் எங்களுக்கு அமைச்சு தரணும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு மாறாக கொழும்புல தான் இந்த அலுவலகம் அமைக்கப்பட போறதா செய்திகள் மூலம் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த 7 வருட காலத்திலேயும் பதியப்படாத எந்த ஒரு இடமும் இல்ல. சகல இடங்கள்லயும் எங்களோட பிரச்சனைகளை பதிஞ்சிருக்கிறோம். இதால எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களோட கையால் ஒப்படைச்ச புள்ளிகளை எல்லாம் காட்டுறதுக்கு 7 வருஷம் தேவையா? கண்ணீரும் கம்பளமாக திரிகின்றோம். எங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை எங்கள் கண்முன் கொண்டு வருவதற்கு சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை முல்லைத்தீவிலும் இன்று முற்பகல் காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை ஸ்தாபித்தல் தொடர்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனா எங்களுக்கு காணாம போன ஆக்கப்பட்டவங்களுக்கு கொழும்புல வைக்கிறாங்களாம் ஒரு அலுவலகம். ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனா இங்க இருந்து எங்களால கொழும்புக்கு போக இயலாது. எங்களுக்கு எந்த தேவைண்டாலும் கொழும்புக்கு போக இயலுமோ இங்க இருந்து. ஆனப்படியா இவை இன்னும் எங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் எங்களுக்கு இப்ப கொழும்புக்கு கூப்பிடுறாங்க. ஆனா எங்களுக்கு கொழும்புல இருந்து இது போய் எங்களுக்கு கொழும்புல இந்த வேலைகள் செய்ய இயலாது. ஆனால் எல்லாருமே மொழி தெரிஞ்சவங்களும் இல்ல. எங்களுக்கு மொழி தெரியாம அவை ஒன்று சொல்ல நாங்க ஒன்று சொல்ல அதை செய்ய முடியாது. பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கதான் இருக்கிறார்கள். எங்களுக்கு மொழி பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை, கஷ்டம், நிதி பற்றாக்குறை. அப்ப அதால நாங்க உங்களிடம் வந்து உங்களோட பாசையில் எங்களுக்கு விளங்காது. நாங்க துணிவா எங்களோட பிரச்சனை முழுக்க இந்த அலுவலகம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைச்சா எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் உதவியா இருக்கும். இதன் பின்னர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரன் அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்று தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்தனர். ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்று இங்கே பொருட்படுத்ததன் பின்பு கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகளை இன்னும் தராமல் பின்னடித்துக் கொண்டிருப்பது மிக வேதனையான விடயம். மக்கள் நல்லாட்சி என்று எவ்வளவு விரும்பி வாக்களித்தார்களோ அந்த அளவுக்கு தற்போது இந்த நல்லாட்சியில் நம்பிக்கையற்றவர்களாக மக்களுடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே? அதற்கான பதிலை நீங்கள் தர வேண்டும். இதனால் தான் எந்த ஒரு விடயத்துக்கும் இன்று இங்கு நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச ரீதியான நடவடிக்கைகளே வேண்டும் என்ற ஒரு கோஷத்தையோ அல்லது கோரிக்கையோ மக்கள் அனைவரும் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் என்பதையும் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கோப் குழுவின் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சில நிறுவனங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்தார். ரத்னலங்கா ஆரக்ஷக சமாகம் ரத்னலங்கா நிறுவனம் 10,100,400 ரூபாவை பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ளது. அதில் இந்த முதலீடும் சட்டபூர்வமானது அல்ல. திரைசேரியில் அனுமதி பெறப்படவும் இல்லை. சம்பந்தப்பட்ட அமைச்சரினது அனுமதி பெறப்படவும் இல்லை. ஆகவே அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு வரை எவன் லங்கா பாதுகாப்பு நிறுவனத்துடன் 6 உடன்படிக்கைகளுக்கு சென்றுள்ளனர். பொது முயற்சியாண்மைக்கான நிலையற்குழுவின் அறிக்கையின்படி ரத்னலங்கா நிறுவனம் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைகள் சட்டபூர்வமானது அல்லவென்பது தெளிவாகிறது. இந்த பின்புலத்தில் 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் மற்றொரு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது. நல்லாட்சி சுலோகத்தை ஏந்திக் கொண்டுள்ள அரசாங்கம் இந்த உடன்படிக்கையின்படி ரத்னலங்கா நிறுவனத்துக்கு எவன்கார்ட் நிறுவனத்தினால் 10,255 ரூபாவை நீக்கியுள்ளது. 2015 ஆண்டாகும் போது இந்த நிறுவனத்துக்கு என்ன நடந்துள்ளது? நிலையான சொத்து 2,800 கோடி ரூபாவிலிருந்து 2,400 கோடி ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது. அசையும் சொத்து பூஜ்ஜியமாகியுள்ளது. அது மட்டுமன்றி பற்றாக்குறை 74 பில்லியன்களாக காணப்படுவதுடன் 6,200 கோடி ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. யாருக்காவது யாலங்கா நிறுவனத்தை விற்பதாயின் அதனை விற்ற பின்னர் 6,200 கோடி ரூபாவையும் செலுத்த வேண்டும். ஹெஜன் கொடுக்கல் வாங்கல் மூலம் 10,020 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. வழக்குகளுக்கான செலவு மாத்திரம் 9,750 லட்சம் ரூபாவாக அமைந்துள்ளது. அதாவது ஹெஜன் கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏற்பட்ட இழப்பு மற்றும் வழக்குகளுக்கான செலவை மக்களிடம் பெட்ரோல் அல்லது டீசல் மூலமே பெற்றுக் கொள்கின்றனர். அது இந்த அறிக்கை மூலம் தெளிவாகிறது.
கடந்த காலப்பகுதியில் 6.2 மில்லியன் டாலர்களுக்கு மத்திய வங்கி நியூயார்க்கில் உள்ள கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளது. பிரேசில் நாட்டிலும் கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளது. மத்திய வங்கி வீடுகளை வாடகைக்கு விடுபவர்கள் உட்பட வெளிநாட்டு ஆலோசனை நிறுவனங்களுக்கு 1396 மில்லியன் செலுத்தியுள்ளது. அதேபோன்று லங்காபுத்திர வங்கிக்கும் நிபந்தனை காணப்பட்டது. கடன் அளவை 20 மில்லியனுக்கும் மேல் அதிகரிக்க முடியாது என அவர்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் பெட்டர் நிறுவனத்துக்கு 470 மில்லியனும், ட்ரைஸ்டார் நிறுவனத்துக்கு 200 மில்லியனும், HVL லங்கா எக்ஸ்போர்ட்ஸ் தனியார் நிறுவனத்துக்கு 130 மில்லியனும், நவலோக பாலிசெக்ஸ் நிறுவனத்துக்கு 129 மில்லியனும், வரையறுக்கப்பட்ட பீட்டர் நிறுவனத்துக்கு 100 மில்லியனும் வழங்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான இந்த நிறுவனங்களுக்கு லங்காபுத்திர வங்கியினால் 20 மில்லியனுக்கும் அதிக கடன் வழங்கப்பட்டுள்ளது. அன்று இந்த சட்டங்களை மீறி நெருக்கமானவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டதை போன்றே தற்போதைய ஆட்சியிலும் நெருங்கியவர்களுக்கு கடன் வழங்க ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலைமை தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பது கோப் குழுவின் பொறுப்பாகும். அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவைக்கு உள்ளது. புதிய கலாச்சாரம் கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. அதில் திருட்டில் ஈடுபட்டுள்ளவர்களின் நிலைமைகளை மீண்டும் சுவீகரித்த பின்னர் திருடனுக்கு விடுதலை கிடைக்கிறது. மல்வான பகுதியில் 28 ஏக்கரில் பாரிய மாளிகை அமைக்கப்பட்டுள்ள காணி ஒன்று உள்ளது. உரிமையாளர்கள் இல்லை என்கின்றனர். காணி அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை அடைகின்றனர். மாத்திரையில் கிரவுண்ட் ஹில்லில் 1 ஏக்கர் அளவில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அது எவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் விசாரிப்பதற்கு பதிலாக காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாகின்றார். மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் மத்திய வங்கியின் ஆளுநரை மாற்றியது. அந்த கொடுக்கல் வாங்கல் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இடம்பெற முடியாதல்லவா? வீடொன்றினுள் ஜன்னலால் புகுந்து தொலைக்காட்சியை திருடிய பின்னர் திருடன் அகப்பட்டதும் தொலைக்காட்சியை பின்னர் ஒப்படைப்பதாக கூறிவிட்டு திருடன் வீடு செல்கிறான். அப்படியானால் திருட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டு இன்று சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 90% அதிகமானோர் வெளியில் வர முடியும். இந்த உடைமைகளை சுவீகரிப்பதன் ஊடாக ஊழல்வாதிகள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளிக்க கூடாது. சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் முறைகள் கொடுக்கல் வாங்கலின் அதிக பொறுப்பு மத்திய வங்கியின் நிதி சபையை சார்வதாக மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் WA விஜயவர்தன தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்டின் நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். He actually wanted to take up 20 billion. முறைகள் ஏலத்திலிருந்து 20 பில்லியனை பெறுவதற்கு முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு கடன் திணைக்களத்தின் செனவிரத்ன இதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. அவர் அதனை 10 பில்லியன்களாக குறைத்தார். மத்திய வங்கியின் நிதிச்சபை இது தொடர்பில் தெளிவூட்டப்படவில்லை. அந்த சம்பவத்தின் பின்னரே நிதிச்சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் அறிவிப்பதனால் ஏதேனும் பெறுபேறு உள்ளதா? இதன் காரணமாகவே முழு பொறுப்பையும் நிதிச்சபையிடம் நான் ஒப்படைக்கிறேன். நிதி சட்டத்துக்கு அமைய நிதிச்சபையில் உள்ள மூவரும் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். நிதி அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமையவே நிதிச்சபையின் உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்கிறார். அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பின்னர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளைப் போன்றே அவர்கள் செயற்பட வேண்டும். இதனை அவர்கள் மறந்திருப்பார்கள் எனின் நிதிச்சபையின் உறுப்பினர்கள் எமது தேசத்தை தோல்வியடைய செய்துள்ளனர். நிதிச்சபை அதன் பொறுப்பை முதலாவதாக எடுக்க வேண்டும். தற்போது எழுந்துள்ள பிரச்சினை இலங்கையில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பரவலடைந்துள்ளது. மத்திய வங்கியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் உலகத்தினர் அறிவார்கள். இது இலங்கைக்கும் மத்திய வங்கிக்கும் சிறந்தது அல்ல. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா which is not. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு உத்தியோகத்தராக செயற்பட்ட மேஜர் நெவில் வன்னியாராச்சி மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 5 வழக்குகளை இன்று தாக்கல் செய்தது. 2010 மற்றும் 2014 ஆண்டு காலப்பகுதியில் மேஜர் நெவில் வன்னியாராச்சி தனது சொத்துக்கள் தொடர்பான தகவலை வெளியிடவில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கிறது. அதன் பிரகாரம் பிரதிவாதியான நெவில் வன்னியாராச்சி எதிர்வரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் சந்தன கலங்குசூரிய அறிவித்துள்ளார். இலங்கை ராணுவத்தின் மேஜராக செயற்பட்டு வந்த காலப்பகுதியில் நெவில் வன்னியாராச்சி 2010ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடாதமையினால் 1975ஆம் இலக்க 1ஆம் பிரிவின் சொத்துக்கள் தொடர்பில் அறிவிக்கும் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதேபடி மேல் மாகாண சபை உறுப்பினர் ராஜ செனவிரத்ன பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சின் கார் ஒன்றை சட்ட ரீதியான அதிகாரமின்றி பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். சுமார் 60 வருடங்களாக குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கிய மாத்தறை பொரால கிராம மக்களின் எதிர்பார்ப்பு நேற்று ஈடேறியது. குறித்த பகுதியில் நீரூற்றுக்கள் காணப்படுகின்றதா என பல நாட்களாக மேற்கொண்ட முயற்சி கைகூடியது.
மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக மாத்தரை வெலிகம புரால கிராமத்திற்கு குடிநீரை வழங்கும் திட்டம் கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் நீரூற்றை கண்டறிவதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டது. பிரதேச மக்களின் முகங்களில் புன்முறுவல் வெளிப்படும் வகையில் நேற்று அந்த முயற்சி கைகூடியது. අවුරුදු ගානක් දේශපාලනයනෝ ඡන්ද ඉල්ලන්න විතරයි එන්නේ වතුර දෙන්නේ නැහැ. අද දෙන්නම් හෙට දෙන්නම් කියනවා. ඒ කිසි කෙනෙක් උනන්දුනේ නැහැ අපිට. සිරස මහත්තුරු ඇවිල්ලා අපිට වතුර දෙන්නම් කියලා පොරොන්දුනා. අද දෙයියනේ කියලා අද වතුර ලැබිලා තියෙනවා. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்றும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இரத்தினபுரி மற்றும் பல்லாங்குடை ஆகிய பிரதேசங்களில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் இன்று செயற்படுத்தப்பட்டது. பலாங்குடை வெள்ளவெல்ல பகுதியில் உள்ள 5 தோட்ட குடியிருப்புகளை சேர்ந்த மக்கள் பாரிய குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளனர். நாளொன்றுக்கு 4 மணித்தியாலங்கள் மாத்திரமே இந்த மக்கள் நீரை பெற்றுக் கொண்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு மகரகம, லலிதா ஜெயதிலக மற்றும் BNR பெரேரா ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 100 நாட்கள் திட்டமூடாக பாரிய சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனைய ஊடகங்களை விட இந்த ஊடக நிறுவனத்தினால் பாரிய சேவையாற்றப்படுகின்றது. சமூகத்திற்கு மேல் ஒரு செய்தியை வழங்க முடியும். இதுபோன்ற 100 திட்டங்களை அல்லது அதற்கு மேற்பட்ட திட்டங்களை 100 நாட்களுக்குள் நிறைவேற்றி மக்கள் பயன்பெறும் வகையில் முன்னெடுக்கின்றோம் என்றால் நாட்டின் ஏனையோருக்கும் உங்களுக்காக சேவையாற்ற முடியும். துன்பத்தை மக்கள் எம்மிடம் கூறினர். நியூஸ் ஃபர்ஸ்ட் எவ்வேளையிலும் மக்களுடன் இணைந்து செயற்படுகின்றது என்பதை நாம் கூறினோம். எவ்வேளையிலும் மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நியூஸ் ஃபர்ஸ்ட் இம்முறையும் மக்களின் துயரை அறிந்து கொண்டு அதற்கு தீர்ப்பு வழங்கும் வகையில் செயற்படுகின்றது. இன்று அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் விநியோக திட்டம் வெறுமனே இத்தோடு நின்றுவிடாது. இங்கு மேலும் பல திட்டங்களை எதிர்காலத்திலே எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே இன்னும் ஓரிரு வாரங்களிலே இந்த 5 இடங்களிலும் இன்றைய தினம் நாங்கள் நாட்டவிருக்கின்ற இந்த அடிக்கல் ஒரு பிரம்மாண்டமான நீர் தாங்கிகளை அந்த இடங்களிலே பொருத்தி உங்கள் வீடுகள் தோறும் அந்த குடிநீரை விநியோகிப்பதற்கான பணிகளை எமது குழுவினர் முன்னெடுக்கவிருக்கின்றார்கள். வெள்ளவெல்ல தோட்டத்தில் 5 கிராமங்களில் 1000க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மையடையும் வகையில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று எமது இப்படி தூர பிரதேசத்துக்கு வருகை தந்து சிரச சக்தி ஊடகத்தின் மூலம் தோட்ட பகுதிகளுக்கும் இவ்வாறான நீர் தாங்கிகளை கொடுத்து சிறந்த குடிநீரை பெற்றுக் கொடுத்ததற்கு உதவி புரிந்த சிரச ஊடகத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஊடகவியலாளர் அனைவருக்கும் எமது அனைத்து தோட்ட பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்வரும் நாட்களில் அந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட உள்ளன. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் அதிகாரியாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் MR லத்தீப் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் புஜித் ஜே சுந்தரவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் அதிகாரியாக கடமையாற்றிய பிரதி போலீஸ் மா அதிபர் ரஞ்சித் பெரேரா ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் MR லத்தீப் போலீஸ் ஆணைக்குழுவால் பிரேரிக்கப்பட்டிருந்தார். அதற்கமைய இன்று பிற்பகல் போலீஸ் மா அதிபரால் MR லத்தீப் கட்டளையிடும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை குறிப்பிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா பயணித்த வாகனம் சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்படுகிறது.
இது தொடர்பில் நாம் சாவகச்சேரி போலீசாரிடம் வினவினோம். விபத்து இடம்பெற்றுள்ளதாக தொலைபேசி மூலம் அறிய கிடைத்ததன் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது அங்கு எவரும் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதனிடம் இன்று வினவப்பட்டது. சரி, 10 வருடத்துக்கு முந்தைய அந்த போரின் மூலமாக நடந்த சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றன. இதை நான் கொஞ்சம் கேள்வியில கேட்டிருக்கின்றேன். இதுல கொஞ்சம் இந்த கொடுக்கிற தகவல்கள் சரியென்று நான் கூற விரும்பவில்லை. எனினும் நான் ஜனாதிபதிக்கு ஒரு காகிதம் அனுப்பியிருக்கின்றேன். விசாரணை வைக்க வேண்டும் என்று நான் அவர்கிட்ட கூறியிருக்கின்றேன். செவ்வாய்க்கிழமை அந்த காகிதத்தை ஜனாதிபதி அவர்கள் எழுதியிருக்கின்றேன். அதுக்கு இன்னும் மறுமொழி கிடைக்கவில்லை. அது மறுமொழி வந்தால் அதுக்கு ஒரு விசாரணை நடக்கத்தான் நாங்கள் முன் வந்திருக்கிறோம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் வாழ்வில் ரணங்களை சுமந்தவாறு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் இரடை எழுப்பை கூடத்தில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான சுவேந்திர ராசா சுலோச்சனா. யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து சரணடைந்து பம்பைமடு முகாமில் 2 வருட புனர்வாழ்வின் பின்னர் விடுதலையாகினார் சுலோச்சனா. விடுதலையாகி சமூகத்தில் இணைந்த இவருக்கு வாழ்வே சவாலாகியது. இறுதி யுத்தத்தில் விழுப்புண் அடைந்த கணவர் 2 பிள்ளைகளையும் தனி உறுதியாக சுமந்து கொண்டிருக்கின்றாள். இதுவரை எதுவித உதவிகளும் கிடைக்கப்பெறாத நிலையில் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முன்னாள் போராளி சுலோச்சனா. தடுப்பு முகாமில் இருந்து ரிலீஸ் பண்ணி 2010 ரிலீஸ் பண்ணி வந்த பிறகும் அரசாங்கத்தாலேயோ இல்லது நிறுவனத்தாலேயோ இல்லது தமிழ் எம்பிமாரோ எந்த ஒரு எம்பிமாரு என்று சொல்லி இதுவரைக்குமே எனக்கு எந்த ஒரு உதவி திட்டமுமே தெரியல. எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது. எனது கணவர் காயப்பட்டு காலில் இந்த ஒரு பாரதூரமான வேலையில் எதுவுமே செய்ய மாட்டார். கூலி வேலைக்கு போய்தான் எனது உழைப்பில் தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு. புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் தற்போதைய வாழ்க்கை நிலை தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் கவனத்திற்குள்ளாமை கவலைக்குரியதே. கட்சியின் யாப்புக்கு முரணாக செயற்படும் எவராக இருந்தாலும் அவர்களது உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என தொகுதி அமைப்பாளர்களின் பதவி மாற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க குறிப்பிட்டார். 65 වන සංවත්සරයේ වර්තමාන සභාපතිතුමා මැදින් තියාගෙන හිටපු සභාපතිතුරු දෙපැත්තෙන් ඉඳගෙන 65வது நிறைவு தின நிகழ்வுகளை கட்சியின் சமகால தலைவர் மத்தியிலும் முன்னாள் தலைவர்கள் இருவரும் இருபுறங்களிலும் அமர்ந்தவாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலத்தை கட்சி ஆதரவாளர்களுக்கு காண்பிக்க முடியும் என நாம் நினைக்கின்றோம். எமது அமைச்சர் ஒருவரின் ஊடாக அதற்கான அழைப்பை நாம் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோருக்கு விடுக்க தயார்படுத்தியுள்ளோம். அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் தலைவர் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுள்ளதாக எனக்கு அறிய கிடைத்துள்ளது. පක්ෂ හිටපු සභාපතිතුමා